வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் முருகேசன், ஃபவுண்டர் ஆஃப் அஃபூஃபா ட்ரேடிங் அகாடமி. நாம் இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட்டை ஜீரோ நாலேஜிலிருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் கற்றுக்க போகிறோம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட் ஏன் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் நாம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் டெய்லியும் 8 to 12 hours ஒர்க் பண்ணி சேலரி வாங்குறீங்க. ஆனால் ஒரு நாள் உங்களால் முடியாமல் போயிட்டா அந்த இன்கம் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ரிச் பீப்புள் அப்படி கிடையாது. ரிச் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சேலரி மட்டும் நம்பி கிடையாது, கான்சியஸாக பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான டூல் தான் இந்த ஷேர் மார்க்கெட். நம்ம இந்தியாவில் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் சொன்னாலே பயப்படுறாங்க. ஷேர் மார்க்கெட்னா கேம்லிங், அதில் போட்ட பணமெல்லாம் போயிடும், அது நமக்கான மார்க்கெட் கிடையாது அப்படின்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் ரியலா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம், எக்ஸாம்பிள் ரிலையன்ஸு, டாடா மோட்டார்ஸு, டைட்டானு, ஏசியன் பெயிண்ட்ஸு, இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸ். நீங்கள் இன்டைரக்டாக அந்த கம்பெனியோட ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் ஓனர்ஷிப் ஆகிறத பற்றி எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பேக்கரி பிஸ்னஸ் இருக்குது, சூப்பராக போயிட்டு இருக்கு. சென்னையில் ஒரு 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 20 கோடி தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்க? ஒரு 3 ஆப்ஷன் வச்சுக்கலாம். பேங்க் லோனுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் கேட்போம், இன்னொன்று பப்ளிக் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டோம்னா உங்களுக்கு கம்பெனி ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணும். எக்ஸாம்பிள், கம்பெனி வேல்யூ வந்து ஒரு 20 கோடி, ஒரு ஷேரோட பிரைஸ் 100 ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப 20 லட்சம் ஷேரை நாம இஷ்யூ பண்ணலாம். நீங்க 100 ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி ஓனர்ல நீங்களும் ஒருத்தர். அதை தான் ஷேர்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஷேர் அப்படின்றது கம்பெனி ஓனர்ஷிப்ல ஒரு ஸ்மால் பார்ட். ரிலையன்ஸ் கம்பெனியை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்ப ரிலையன்ஸ் கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவல் கம்பெனி பில்ட் பண்றதுக்கு ஒரு 50,000 கோடி தேவைப்படுது. முகேஷ் அம்பானி சேவிங்ஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணாம பப்ளிக் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்றாரு. நீங்க அந்த கம்பெனில ஷேர் வாங்குனீங்கன்னா அந்த கம்பெனி ஓனர்ஷிப்ல உங்களுக்கு ஒரு சின்ன பங்கு கிடைக்கும். அப்போ யாரெல்லாம் அந்த கம்பெனில ஷேர் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் அந்த கம்பெனியில ஷேர் ஹோல்டர்னு சொல்றாங்க. கம்பெனி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனா ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கம்பெனி ப்ராஃபிட் குறைஞ்சதுன்னா ஷேரோட பிரைஸும் குறையும். அதனால தான் ஷேர் மார்க்கெட்டை பிசினஸ் ஓனர்ஷிப் மார்க்கெட்னு சொல்றாங்க. பீப்புள் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டை கேம்லிங் சொல்றாங்க. எப்படி கேம்லிங் சொல்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா கேம்லிங் என்ன? லக்க மட்டும் நம்பி இருக்கிறது தான் கேம்லிங். கரெக்டா? அதாவது லாட்டரி சீட் வாங்குறது, கிரிக்கெட்ல பெட்டிங் கட்டுறது, கேஷ்னோல கேம் விளையாடுறது, இதெல்லாம் தான் கேம்லிங். இதெல்லாம் வந்து லக்க மட்டுமே நம்பி இருக்கிறது. பட் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பிசினஸ் ஓனர்ஷிப் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்லாம் ஸ்டாக்கை பை பண்ணல, பிசினஸை பை பண்றாங்க. அப்போ பிசினஸ் க்ரோ ஆச்சுன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இன்வெஸ்டர்ஸோட வெல்த் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளோட வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். நாமளும் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? ஷேர்னா ஓனர்ஷிப், ஷேர் மார்க்கெட்னா பிசினஸ் ஓனர்ஷிப் மார்க்கெட். லாங் டைம் வெல்த் கிரியேட் பண்ணா இது ஒரு முக்கியமான டூல். ஷேர் மார்க்கெட்ன்றது கேம்லிங் கிடையாது, பிசினஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பெனி ஏன் ஷேரை செல் பண்றாங்க, ஐபிஓனா என்ன, இதை டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.